சித்த மருத்துவர் திரு கு சிவராமன் அவர்கள் ஐயாவை பற்றி தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு உண்டு. ஐயா கிட்ட ஒரு மாணவன் அல்லது ஒரு இளைஞன் நான் கல் குடிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கும்போது அதுக்கு ஐயா சொன்ன அற்புதமான பதில் என்ன அப்படின்னா, கல் காய்ச்சக்கூடாது, கல் காய்ச்சி குடித்தாலும் உடம்புக்கு கேடுதான். அந்த காலத்தில் ஒரு கல்லை தூக்கி போட்டு மாட்டை அடக்கக்கூடியவர்கள் கல்லை குடித்து கொண்டு அந்த வேலையை செய்தார்கள் அப்படின்னு ஒரு தவறான ஒரு செய்தியை ஐயா சொல்லியிருக்காரு. கல்லுனா காய்ச்சி குடிச்சாதான் அது கல் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு அவர் பேசியிருக்காரு. அது மரத்தில் இருக்கக்கூடிய பாலைகளை பக்குவப்படுத்தி சீவி அதிலிருந்து வரக்கூடிய துளிர்க்கக்கூடிய அந்த பனஞ்சாறு அல்லது தென்னஞ்சாறு இயற்கையான நொதிப்புத்தன்மைக்கு உட்பட்டு அது கல்லாக மாறும். அதில் ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா, ஈஸ்ட் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குடலுக்கும் நம்முடைய உடலுக்கும் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எந்த புரிதலும் அவருக்கு இல்லாமல் அது ஏதோ கல்லுனா காய்ச்சி குடிக்கக்கூடிய ஒரு விவகாரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பொதுவெளியில் பேசினது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செயல். ஏன்னா இது ஒரு சித்த மருத்துவர் அதை செய்யக்கூடாது. ஏன்னா சித்த மருத்துவ நூல்களான பதார்த்த குண சிந்தாமணி, அகத்தியர் குணப்பாடம் உள்ளிட்ட நூல்கள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கல்லை ஒரு சில நோய்களுக்கு நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற முறையை அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதை நாங்கள் ஒரு சிலர் பயிற்சி பண்ணி பார்த்துருக்குறோம். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு. நீங்கள் திருக்குறளை மேற்கோள் காட்டிங்க அப்படின்னா, அப்போ ஏன் கல் உண்ணாமை மட்டும் நீங்கள் மேற்கோள் காட்டுறீங்க? புலால் உண்ணாமை அப்படிங்கிற அதிகாரம் இல்லையா? அப்போ உங்களுக்கு அது தெரியாதா? அது நீங்கள் படிக்கலையா? அப்போ நீங்கள் கல் உண்ணாமை அப்படிங்கிற அதிகாரத்தை வச்சோ இல்லை திருக்குறளை வச்சோ இல்லை சிலப்பதிகாரம் மாதிரியான நூல்களை வச்சோ அறம் சார்ந்த பரிந்துரைகளை செய்யக்கூடிய நூல்களை வச்சு தான் நம்ம வைத்தியம் பார்க்குறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாங்கள் உங்களுக்கு விவசாயிகளின் சார்பாகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பனையேறிகளின் சார்பாகவும் நாங்கள் உங்களுக்கு முன்வைக்கிறோம். கல்லை சாம்பிளாக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அதை வாங்கி நீங்கள் அதை ஆய்வு பண்ணுங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க, ஸ்டடி பண்ணுங்க. திறந்த மனதோட கல்லை நீங்கள் அணுகி அதில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை எடுத்து மக்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்று மருத்துவர் திரு கு சிவராமன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.